என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விசிகாவினர் அடிப்பாங்க. இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்ன பயம்னாங்க, ஒரு வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்திலே பார் கவுன்சிலே வைத்து விசிகாவினர் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்து விட்டது என்பதுதான் பொருள். இதில் வெளிப்படையான ஆதாரம், வீடியோ ஆதாரம் ஊடகங்கள் வெளியிட்ட பிறகும் கூட திருமாவளவன் அவர்கள் செங்கல்பட்டு மீட்டிங்கில் பேசுகிறாரு, சரியாக அடிக்கலைங்க, 4 தட்டு தான் தட்டினாங்க, ஒழுங்காக அடிக்கலை அப்படின்னு பேசுகிறார். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். திருமாவளவன் அவர்கள் பேசுகிற விஷயத்தில் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம், என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலைங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விசிகாவினர் அடிப்பாங்க அப்படிங்கிறது அதோடைய அர்த்தமா? இவர் என்ன சொல்ல வரார்? யார் அவங்ககிட்ட கேட்டா, சார் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிச்சிங்களா, என்ன ஜாதின்னு தெரிஞ்சிக்காமல் அடிச்சிங்களான்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட யார் கேட்டாங்க? ஆனால் அவர் சொல்கிறார், முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம், என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிக்கலை. இதை விட மோசமான ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு மோசமான போக்கு இருக்க முடியுமா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் டிஜிபி அலுவலகம் முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை 4 பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தாங்க. அவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக திரும்ப தாக்குதல் நடத்தினார். உடனே பின்னங்கால் பிடரில் ஈடுபட ரோட்டில் ஊழ்ந்து ஓடினாங்க. அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை. பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அப்போது திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? விசிகாரன் அடித்தாங்கன்னா நீங்கள் அடி வாங்கிட்டு போயிடணும். அதுலேயும் வீடியோ இருந்ததுன்னா தப்பிச்சிங்க, வீடியோ இல்லைன்னா உங்கள் மேலே வழக்கு போடும்.